ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு எப்படி பனானா கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா விருப்பாச்சி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ராகி கூழ், அரிசி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்ததும் பூவன் பழம், நேந்திரம் பழம்னு ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விருப்பாச்சி பழம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருப்பாச்சி வந்து சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். ரொம்ப ரேராக கிடைக்கிற பனானாவும் கூட, அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான பனானாவும் கூட. மென்று சாப்பிட ஆரம்பித்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கையிலையே மசிச்சு கொடுக்கலாம். இந்த பனானா பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கருப்பாக கணிஞ்சிருந்தாலும் உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். சின்ன குழந்தைங்க 7 மாத குழந்தைங்களுக்கு மெல்ல தெரியாது. அவங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி நம்ம வந்து ஊட்டி விட ஆரம்பிக்கலாம். எப்போவுமே இந்த பழம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பழம் கொடுக்கணும். செவ்வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸில் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல உணவும் கூட. இந்த செவ்வாழையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கையில் நல்லா மசிச்சு அப்படியே ஊட்டி விட ஆரம்பிக்கலாம். ஒரு சில குழந்தைங்க அப்படியே மென்று சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் துப்பு விடுவாங்க. அதுக்காக தான் நம்ம மிக்சியில் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ஊட்டி விட்டோம்னா அவங்க ஈஸியாக முழுங்கி பழகிக்குவாங்க. ஸோ தண்ணி விட்டு அரைக்கவே கூடாது. இந்த மாதிரி பால் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரியே இருக்கும். ஈஸியாக குழந்தைங்களும் சாப்பிட்டுப்பாங்க. வெயிட் கெயினும் உங்களுக்கு ஈஸியாக ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.